ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காணுகிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல் காண்கிறது அல்லவா? இந்த வசனத்தில் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்களை மூடுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் உடைய கிருபை, இரக்கம், தயவு எங்களோடு கூட இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, உம்முடைய வார்த்தையை அனுப்புவீராக, வசனத்தினால் இடைகட்டுவீராக. உம்முடைய மகிமை மூடட்டும் ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளும் உடைய வார்த்தை கிரியை செய்வதாக. ஆண்டவரே, இருதயத்தை திறக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரம். ஆண்டவரே, இருதயத்தை திறந்து இந்த வார்த்தைகள் போக கர்த்தர் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆகாய் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 2வது தேவாலயத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் தேவாலயம், அதாவது முதல் தேவாலயம் சாலமோனினால் கட்டப்பட்டது, நேபுகாத் நேச்சாரால் இடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திற்குள்ளே போய்விட்டார்கள். அடிமைத்தனத்துக்குள்ளே போன பிறகு அந்த தேவாலயம் கட்டப்படாமலே இருந்தது. ஏறக்குறைய மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம் வரைக்கும் அப்படியே இருந்தது. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஆலயம் கட்டப்படாமல் இருக்கிறது என்ன, எழுந்து ஆலயத்தை கட்டுங்கள் அப்படின்னு சொல்கிறார். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த இதிலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2வது தேவாலயம் என்பதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் தேவாலயம் இஸ்ரவேலர்களுக்காக கட்டப்பட்ட நியாயப்பிரமாண தேவாலயம். ஆனால் இந்த 2வது தேவாலயம் என்பது, இது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, இது முழுக்க முழுக்க புதிய ஏற்பாட்டு சபையை அடிப்படையாய் கொண்டு கட்டப்பட்டது. இந்த 2வது தேவாலயம், அதாவது சுயாதீன பிரமாணம், கிருபையின் பிரமாணத்தை பேஸ் பண்ணி கட்டப்பட்டது. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாமே புதிய ஏற்பாட்டு சபைக்குரியதாக இருக்கும். இதில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே புதிய ஏற்பாட்டு சபைக்குரியதாக இருக்கும். ஏற்கனவே நான் வேறொரு செய்தியில் சொல்லியிருக்கிறேன். இந்த புதிய ஏற்பாட்டு சபையினுடைய அந்த அடிப்படையில் வச்சு இந்த 2வது தேவாலயத்தை பற்றி கர்த்தர் பேசுகிறாருங்கிறத நீங்கள் தியானிச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த 2வது தேவாலயத்தினுடைய காரியம் புதிய ஏற்பாட்டு சபையினுக்குரியதா அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலான்னா, ஓரிரு வசனங்கள் அதில் இருக்குது. ஆகாய் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கள். ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் சேல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும். யூதாவின் தலைவன், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, செருபாபேல் யூதாவின் தலைவன். அடுத்து யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி. இவங்க 2 பேருக்கு தான் அந்த வார்த்தை உண்டாகுது. முதல் தேவாலயம் கட்டப்பட்டது தாவீதினுடைய சித்தத்தினாலே, அதாவது அவனுடைய விருப்பம். அதற்கு கர்த்தர் அனுமதி கொடுத்தாரு. அந்த அனுமதியை சாலமோன் வழியாக நிறைவேற்றினார். அது முழுக்க முழுக்க ராஜாவுடைய விருப்பத்தின்படி கட்டப்பட்டது. இந்த தேவாலயம் யூதாவின் கோத்திரமும் லேவி கோத்திரமும் இணைந்து, அதாவது ராஜாவும் ஆசாரியர்களும் இணைந்து கட்டப்படுகிறதான தேவாலயம். புதிய ஏற்பாட்டு சபையினுடைய அடிப்படை உபதேசமே மெல்கிசேதேக்கின் முறைமை நம்ம சொல்லுவோம். அதாவது ராஜாவும் ஆசாரியரும் ரெண்டுமா. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் ராஜா தனியாக இருப்பார், ஆசாரியன் தனியாக இருப்பார். ஆனால் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ராஜாவும் ஆசாரியரும் ஒன்றாக இருப்பாங்க. இந்த தேவாலயம் கட்டப்படுவதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, பழைய தேவாலயம் கட்டப்பட்டது ராஜாவின் மூலமாக ஆசாரியர்களை வைத்து. ஆனால் இது முழுக்க முழுக்க ராஜாவும் ஆசாரியரும் சேர்ந்து கட்டக்கூடியதான தேவாலயம். 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 9வது வசனம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் முந்தின ஆலயத்தில் இயேசு கிறிஸ்து இல்லை, இந்த ஆலயத்தில் யார் இருப்பா? இயேசு கிறிஸ்து இருப்பார். வசனம் சொல்லுது, சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். முந்தின ஆலயத்தினுடைய மகிமை வேறு, பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை வேறு. அந்த ஆலயத்தினுடைய மகிமை என்ன? சாலமோன் ஆசாரியர்களாக இருக்கும்போது ஷெக்கனா மகிமை என்ன செஞ்சிச்சு? ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு இறங்குச்சு. ஆனால் இந்த ஆலயத்தினுடைய மகிமை ஊழியம் செய்யும்படி இறங்குச்சு. நாம தான் தேவனுடைய ஆலயம். ஆமென்.
அப்போ இங்கே மகிமை இறங்கும் போது இவர்கள் போய் உலகமெங்கும் ஊழியத்துக்கு போனாங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆலயத்தில் இறங்கும் போது இவங்க புறப்பட்டு உலகமெங்கும் ஊழியத்துக்கு போனாங்க. அதில் மகிமை இறங்கும் போது அவங்களால என்ன பண்ண முடியல, ஊழியம் செய்ய கூடாமல் போயிற்று. என்ன காரணம்? அந்த ஆவியானவருடைய மகிமை இறங்கும் போது அவங்க மாம்சம் அதை தாங்கக்கூடாததாக இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் இறங்கும் போது இந்த மாம்சம் ஆவியானவரோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிறது. அப்போ முந்தின ஆலயத்தை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாக இருக்கிறது. அப்போ இதெல்லாமே இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் எல்லாமே புதிய ஏற்பாட்டு சபைக்கான மிக முக்கியமான ஒரு அடையாளம், முன்னடையாளம் அல்லது முன்குறிப்பு. அப்போ செருபாபேலுடைய ஆலயம், தேவன் கட்டினதான ஆலயம் என்பது மிக முக்கியமாக வரப்போகிற புதிய ஏற்பாட்டு சபைக்கான ஆலயத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. இப்போ நாம் பார்க்க போகிற செய்தி இனிமேட்டு தான். இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வசனம் இதில் இருக்குது. அத்தனை பேருக்கும் பிடிச்ச ஒரு வசனம், எல்லா விசுவாசிகளுக்கும். எந்த வசனம் அப்படின்னா, ஆகாய் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். 365 நாளும் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தா நமக்கு சந்தோஷம்தான். டெய்லி காலையில் எழுந்திருச்சு நான் இன்று முதல் ஆசீர்வதிப்பேன், நமக்கு பெரிய சந்தோஷம். அதுவும் நமக்கு இப்போ அது இந்த லக்கி வேர்ட்ஸும்பாங்க ஆண்டவர் அறியாதவங்கலாம். என்ன லக்கி வேர்ட்னா என்னென்னா அதிர்ஷ்ட வார்த்தை. அந்த மாதிரி இப்போ கிறிஸ்தவத்துலேயும் அதிர்ஷ்ட வார்த்தை இருக்குது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி காலையில் அதிர்ஷ்ட வார்த்தை கொடுப்பாங்க, அதுக்கு பேர் வாக்கு தத்துவம்னு பேர். அப்புறம் பிப்ரவரி மாதம் ஒன்று கொடுப்பாங்க, அதுக்கு பேர் மாத வாக்கு தத்துவம்னு பேர். ஜனவரி மாதம் கொடுக்கறது வருஷ வாக்கு தத்துவம். அப்புறம் பிப்ரவரி மாதம் கொடுக்கறது மாத வாக்கு தத்துவம். டெய்லி ஃபோனில் வர்றது அன்றாட வாக்கு தத்துவம். அடிச்சு நவுத்துறது பாருங்க இல்லையா? ஆனால் வசனம் சொல்லுது எல்லா வாக்கு தத்துவமும் நமக்கு ஆபிரகாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எல்லா வாக்கு தத்துவங்களும் ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேறுகிறது. இதில் நம்மளை ஜோசியக்காரங்களோட மோசமாக்கி வச்சாச்சு. இப்போ எல்லாம் அப்புறம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி, அதுவும் அந்த 12 மணி பிறக்கும் பாருங்க நைட்டு, அந்த நேரத்தில் நம்முடைய பிபியை செக் பண்ணால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் வாக்கு தத்துவத்தை குறையா சொல்லலை, அந்த வாக்கு தத்துவத்தை பயன்படுத்துகிற முறை எப்படி ஆயிடுச்சு, தப்பான முறையாய் மாறிடுச்சு. அந்த மாதிரி இப்போ இந்த இன்று முதல் ஆசீர்வதிப்புங்கிற வசனத்தை எல்லாருக்கும் பிடிச்ச வசனம். ஆனால் உண்மையிலேயே இந்த இன்று முதல் ஆசீர்வதிப்பனுக்கு முன்னாடி உள்ள சம்பவங்கள், ஏன் இதை ஆண்டவர் சொன்னார், அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 2வது தேவாலயத்துக்கும் இதுக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன அப்படிங்கிறதா நம்முடைய செய்தி. இந்த இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லும் போது வசனம் தெளிவாக சொல்லுது. அடுத்த வசனத்தில் 24ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் விசை ஆகாய் என்பவனுக்கு உண்டாகி. இது எத்தனாம் தேதி நடக்குது? நல்லா கொஞ்சம் கவனிங்க, ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி இருக்கும். எத்தனாம் தேதி நடக்குது? 24ஆம் தேதி நடக்குது. எந்த மாதம்? 10வது வசனம் வாசிங்க. தரியுன் 2ஆம் வருஷம் 9ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே. எந்த மாதம்? 9ஆம் மாதம். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு வசனம் வாசிச்சிங்கல்ல, ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதி. எத்தனாம் மாதம்? 6ஆம் மாதம் 1ஆம் தேதி. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா பின்னாடி காரணம் இருக்குது. 6ஆம் மாதம் 1ஆம் தேதி ஒரு ப்ராஜெக்டை கொடுக்குறார் ஆண்டவர். தேவாலயம் கட்டுறதுக்கு நான் என்ன செய்வேன், செருபாபேலுக்குள்ள ஆவியை எழுப்புவேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல அழகாக சொல்லிக்கிட்டே வரார். 14வது வசனத்தில் செருபாபேலின் ஆவியையும் பிரதான ஆசாரியனாகிய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார் அப்படின்னு இருக்கு. அது கரெக்டாக அந்த 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே நடந்தது அப்படின்னு இருக்கு. சரியா? இந்த 6ஆம் மாதம் 24ஆம் தேதி ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்துட்டார். தேவாலயம் கட்டுங்க, மரத்தை வெட்டுங்க, எல்லாம் சொல்லியாச்சு, அஸ்திபாரம் போட தொடங்கிட்டாங்க. ஆனால் 9ஆம் மாதம் 24ஆம் தேதிக்குள்ள கரெக்டாக 3 மாதம், 6ஆம் மாதம் 24ஆம் தேதியிலேருந்து 9ஆம் மாதம் 24ஆம் தேதிக்குள்ள இவங்களுக்கு அழைப்பு வந்துருச்சு, சர்ச்சு கட்ட சொல்லி. கர்த்தர் சர்ச்சு கட்ட சொல்லிட்டாரு, மலையில் ஏறி மரத்தை வெட்டுன்ட்டாரு, எல்லாம் ஓகே, இவங்க ரெடி ஆகிட்டாங்க, கல் வைக்க தொடங்கிட்டாங்க. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 2வது அதிகாரம் 1ஆம் வசனம். 7ஆம் மாதம் 21ஆம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. இப்போ கர்த்தர் அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் இவனுங்க சர்ச்சை நல்லா கட்டுறானுங்க. கட்ட ஆரம்பிக்கும் போது
அது ரொம்ப சிம்பிளாக இருக்குது பார்க்கறதுக்கு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருக்கு இல்லையா, நீ ஒன்றும் கவலைப்படாத, முந்தின ஆலயத்தை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை நல்லா இருக்கும்பா. ஒரு மாதம் நல்லா நடக்குது வேலை, 6ஆம் மாதத்துலேருந்து 7ஆம் மாதம் வரைக்கும் வேலை என்ன செய்யுது, பக்காவாக போயிட்டு இருக்கு. இப்போ சொல்கிறாரு பாருங்க ஆண்டவர், 10வது வசனத்துலேருந்து வாசிங்க. தரியும் 2ஆம் வருஷம் 9ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அடுத்த 2 மாசத்துல இந்த சர்ச்சை கட்டினவங்களுக்குள்ள ஒரு மிக பெரியதான மாற்றம். 6ஆம் மாதம் சொல்லும் போது நல்லா எந்துவா எந்திரிச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாதம் வேலை நல்லா ஜரூராக போகுது. நீங்கள் நம்ம ஊரில் ஒரு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, புது தொடப்பம் என்ன செய்யுமா, நல்லா பெருக்கும்பாங்க. அந்த மாதிரி 6ஆம் மாதத்துலேருந்து 7ஆம் மாதம் வரைக்கும் வேலை நல்லா ஜரூராக நடக்குது. கர்த்தரும் சொல்கிறாரு, ஒன்றும் பயப்படாதீங்க, பார்க்கறதுக்கு தான் சிம்பிளாக இருக்குது, நீங்களாம் என்ன ஆகும், இது பெரிய லெவலில் வரும், முந்தின ஆலயத்தை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை அப்படி இருக்கும், காசு இல்லைன்னு கவலைப்படாதீங்க, வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டார். இப்போ திடீர்னு 9ஆம் மாதம் 24ஆம் தேதி கர்த்தர் ஆகாயை கூப்பிட்டு சொல்கிறாரு, இவங்ககிட்ட போய் ஒரு விஷயத்தை சொல்லு அப்படிங்கிறாரு. 11வது வசனம் வாசிங்க பார்ப்போம். ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தை ஆகிலும் சாதத்தை ஆகிலும் திராட்சை ரசத்தை ஆகிலும் எண்ணெயை ஆகிலும் மற்றெந்த போஜன பதார்த்தத்தை ஆகிலும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமோ என்று நீ ஆசாரியனிடத்தில் வேத நியாயத்தை பற்றி கேள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அதற்கு ஆசாரியர்கள் பிரதித்திரமாக பரிசுத்தமாகாது என்றார்கள். 14வது வசனம். அப்பொழுது ஆகாய், அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திட்டுறாரு பாருங்களேன். திடீர்னு என்ன நடந்துச்சு? இப்போ கர்த்தர் சொல்றாரு, 7ஆம் மாதம் நல்ல வேலை நடந்துக்கிட்டே இருந்துச்சு. 9வது மாதம் 24ஆம் தேதி கூப்பிட்டு சொல்றாரு, ஆகாய் இந்த ஜனங்கிட்ட போய் கேளு, ஆசாரியங்கிட்ட போய் கேளு, ஒரு பரிசுத்த மாம்சத்தை உடைய வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு, அதில் பரிசுத்த மாம்சம்னா பலிபீடத்தில் கொடுக்கக்கூடியதான ஆசாரியருக்குரிய மாம்சம், அந்த பரிசுத்த மாம்சத்தை வச்சுக்கிட்டு போகும்போது வேற எதையாவது தொட்டா, எண்ணெயோ திராட்சை ரசமோ அங்கே இருக்கு, அப்பத்தையோ சாதத்தையோ எதையாவது தொட்டால் அது பரிசுத்தமாகுமோ அப்படின்னு கேட்குறார். உடனே அவன் சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் பரிசுத்தமாகாது அப்படின்னு. உடனே கர்த்தர் சொல்கிறாரு, இந்த ஜனங்களும் எப்படி இருக்கிறாங்க, அப்படித்தான் இருக்கான். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே பரிசுத்த வசனம் போட்டிருக்கான், கையில் பரிசுத்த மாம்சம் இருக்கு, ஆனால் இவன் தொடுற எதுவுமே என்ன கிடையாது, பரிசுத்தமானது கிடையாது. இவனால் எதுவுமே என்ன ஆகாது, பரிசுத்தம் ஆகாது. அது எப்படிங்க ஆகும், ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஆகும். பரிசுத்த மாம்சத்தை கையில் வைத்துக்கொண்டு நீ எதை தொட்டாலும் அது பரிசுத்தம் ஆகும். உன் வஸ்திரம், அங்கே அழகாக சொல்லுது பாருங்களேன், போகையில் உன் வஸ்திர தொங்கல் அப்பத்தை ஆகிலும் எதையாகிலும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமா அப்படின்னு கேட்குறாரு. கையில் பரிசுத்த மாம்சத்தை வச்சுக்கிட்டு இந்த வஸ்திரம் எதை தொட்டாலும் அது பரிசுத்தம் ஆகுமானா என்ன சொல்றான், ஆகாது. இந்த ஜனங்களும் அப்படியே இருக்கிறார்கள். அப்ப கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன, இவன் தொட்டா என்ன ஆகணும், பரிசுத்தம் ஆகணும். ஏன்னா இவன் கையில் இருக்கிறது என்னது, ஆனா ஆகாது, நியாயப்பிரமாணத்தின்படி ஆகாது. அவன் சொல்றான், வசனத்தின்படி கேளுங்கிறாரு, வசனத்தின்படி என்ன செய்யாது, ஆகாது. இவனும் அப்படித்தான், கையில் இருக்கிறது பரிசுத்தம், போட்டிருக்கிறது நல்ல வஸ்திரம், ஆனா இவனை தொட்டாலோ அல்லது இவன் எவனை தொட்டாலோ அது என்ன ஆகாது. அதோட அர்த்தம் என்னன்னா, இவன் கையில் இருக்கிறதெல்லாம் பரிசுத்தம், ஆனா இவன் ஸ்பிரிச்சுவல் கிடையாது. இவன் போனா ஸ்பிரிச்சுவல் கிடையாது, இவன் போனா ஒரு பிரயோஜனம் இல்லை. இவனால ஒருத்தன் பரிசுத்தம் ஆக மாட்டான், இவனால ஒருத்தனை பரிசுத்தமாக்க முடியாது. ஆனா என்னவா நிக்கிறான், இவன் ஆசாரியனா நிக்கிறான். இருக்கிறது என்னவோ ஸ்பிரிச்சுவல் வஸ்திரம் தான், மேல போட்டிருக்கிறது ஆசாரிய வஸ்திரம், ஊழியக்கார வஸ்திரம், கையில் இருக்கிறது பரிசுத்த மாம்சம், இயேசு கிறிஸ்துவினுடைய அப்பம், கம்யூனியன் கையில் இருக்கு. இதை கையில் வச்சுக்கிட்டு போற நீ எவனை தொட்டாலும் அவன் பரிசுத்தமாகணும், உன்னை எவன் தொட்டாலும் அவன் பரிசுத்தமாகணும். ஆகுமா ஆகாதா? அது எப்படிங்க ஆகும்? நியாயப்பிரமாணத்தில் இல்லையே, நியாயப்பிரமாணத்தில் ஆகாது, கிருபையின் பிரமாணத்தில் ஆகும். வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 56வது வசனம் வாசிங்க.
அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்களில் பட்டணங்கள் நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும், நல்ல கவனிங்க, அவரின் வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று, என்னது உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஐயா, உன் வஸ்திரம் தொட்டா போதும் ஐயா. ஏன்? அந்த வஸ்திரத்துக்குள் இருக்கிறது இயேசு என்கிறதான பரிசுத்த மாம்சம். அந்த வஸ்திரத்துக்குள் இருக்கிறது இயேசு என்கிற பரிசுத்த மாம்சம். அங்கே நிற்கிறவர் பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து. இந்த பிரதான ஆசாரியன் இந்த பரிசுத்த மாம்சத்துக்குள் இருந்து போகும் பொழுது இந்த வஸ்திரம் எதை தொட்டாலும் அது சுகமாகும், எதை தொட்டாலும் கியூர் ஆகும். அப்படிப்பட்ட ஆசாரியனாய் இருப்பதற்கு தான் கர்த்தர் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ராஜாக்களும் ஆசாரியனுமாய் இருக்கும்படி தான் கர்த்தர் உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறார். நீங்கள் நான் எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு? அது எப்படி ஆகும்? அது எப்படிங்க ஆகும்? இவன் கேட்குறான், இங்கே கேட்குறான், அது எப்படி ஆகும்? வசனத்தின்படி ஆகாது, அது நியாய பிரமாணம், கிருபையின் பிரமாணத்தின்படி ஆகும். இல்லைங்க, அது இயேசு கிறிஸ்துங்க, அது இயேசு கிறிஸ்து. மற்றபடி நமக்கெல்லாம் அப்படி நடக்காது. பவுலின் உருமால்களை கொண்டு போய் போட்டார்களாம், சொஸ்தமாகிற்று. பேதுருவின் நிழலாவது பட வேண்டும் என்று ஓரத்தில் உட்கார்ந்திருந்தார்களாம், சுகமாயிற்று. ஏன்னா அவன் வஸ்திரமும் அவன் நிழலும் உள்ளுக்குள்ள இருக்கிற மாம்சம் இருக்குதே, அது பரிசுத்த மாம்சம். நீ உள்ள ஒழுங்கா இருந்தா உன் வஸ்திரத்துக்கு கூட வல்லமை இருக்கும். நீ உள்ள ஒழுங்கா இருந்தா உன்னை தொடரவன் சுகமாவான். நான் வெறும் ஹீலிங்கை மட்டும் சொல்லலை, நான் வெறும் ஹீலிங்கை சொல்ல. உடனே இதை கொஞ்சம் பேர் எப்படி எடுத்துட்டாங்க? ஹீலிங்காக எடுத்துட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு 20 நாளில் வல்லமை முகாம், உங்களை வல்லமையாக மாற்றி அனுப்புகிறோம். உன் எச்சைக்கு வல்லமை இருக்கு, உன் நிழலுக்கு வல்லமை இருக்கு, உன்னுடைய அதுக்கு வேர்வைக்கு வல்லமை இருக்குன்னு இவன் பார்க்குறவனெல்லாம் துப்பி திரிகிறான். ஏன்? அவர் சொல்லிட்டாரு எச்சைக்கு வல்லமை இருக்கு. இவன் பக்கத்தில் போய் பயப்படுறான். ஏன்? எவனை பார்த்தாலும் அப்படிங்கிறான். ஏன்? எச்சைக்கு வல்லமை இருக்குங்கிறான். ஆண்டவர் அதை சொல்லலை, ப்ராக்டிஸ் பண்ண சொல்லலை. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க பிரச்சனையே என்ன தெரியுமா? பையனை ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னு சொன்னா அவனை எப்படி சொல்லி கொடுக்குறாங்க? இன்னைக்கு இருக்கிறவங்க எப்படி சொல்லி கொடுக்குறாங்க? ஊழியக்காரங்க, விசுவாச அறிக்கை பண்ணு, ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கலாம். என்ன பண்ணு? காலையில் 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம், நான் ஃபஸ்ட்டு வருவேன், நான் ஃபஸ்ட்டு வருவேன், நான் ஃபஸ்ட்டு வருவேன் சொல்லிக்கிட்டே இரு. நீ என்ன வந்துடுவேன்? ஃபஸ்ட் வருமா? வராது. ஃபஸ்ட்டு வரணும்னா என்ன பண்ணணும்? உட்காந்து நல்லா படி. அதே தான் சொல்கிறேன், உனக்குள்ளிருந்து உன் வஸ்திரத்துக்குள்ளிருந்து வல்லமை வெளிப்பட வேண்டுமானால் உனக்குள்ள இருக்கிற மாம்சத்தை பரிசுத்தப்படுத்து, அதை சுத்தமாக்கு. இதை சுத்தமாக்கினா தானா உன் வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்படும். நான் வெறும் இந்த மிராக்கிள்ஸ் பற்றி மட்டும் பேசலை, நான் இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறேன். உனக்குள்ள தேவன் இருப்பாரானால் நீ போய் உட்கார்ற இடத்துல இருக்கிற பாவி மனம் திரும்புவான். நீ பேசும்போது அவன் இருதயம் நொறுக்கப்படும், நீ பேசும்போது அவன் இருதயம் குத்தப்படும். உனக்குள்ள தேவன் இருப்பாரானால், உனக்குள்ள கர்த்தருடைய வல்லமை புறப்படுமானால் உன் முகத்தின் மகிமையை பார்க்க மூடாதபடிக்கு முகத்தை மூடு, என்னால் பார்க்க முடியலம்மா. அதுதான் உன் மாம்சம் பரிசுத்தமாக இருந்தா உன் வஸ்திரம் எப்படி இருக்கும்? தொங்கல் பாடுற இடம் எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு எங்கெங்கெல்லாம் போனாரோ அங்கெங்கெல்லாம் வல்லமை. அப்போஸ்தலர்கள் எந்த கிராமத்தில் கால் வச்சாலும் வல்லமை, ஹீலிங். அப்போஸ்தலர்கள் ரத்த சிந்தின இடமெல்லாம் இன்னைக்கு கர்த்தருக்கு இருக்கு. காரணம் என்ன? உள்ள இருக்கிற மாம்சம் பரிசுத்தம். இன்னைக்கு என்ன ஆச்சு? சர்ச்சு கட்ட ஆரம்பிச்ச போது அவங்க எப்படி இருந்தாங்க? ஓ, ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுத்துட்டார், எனக்கு கர்த்தருடைய அழைப்பு வந்து விட்டது, நான் இவாஞ்சலிஸ்டாக வருகிறேன், நான் ப்ராஃபட்டாக வருகிறேன், நான் வந்துட்டு பாஸ்டராக வருகிறேன், நான் மெய்ப்பராக வருகிறேன். ஓகே, ரைட், ஃபைன், அழைப்பு கிடைச்சிருச்சு, ஒரே சந்தோஷம். கர்த்தரும் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, உன்னை அப்படி ஆக்குவேன், உன் தாயின் கருவிலிருந்து உன்னை தீர்க்கதரிசி ஆக்கினேன், உன்னை வந்து சகல ஜாதிகளுக்கும் உன்னை அப்படி ஆக்குவேன். உண்மைதான், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் உண்மைதான். இது எப்போ? 7ஆம் மாதம். ஆனால் 1 மாதம் 2 மாதம் போச்சு, ஜனங்க இப்போ எப்படி ஆயிட்டாங்க? ஜனங்க எப்படி ஆயிட்டாங்க?
எல்லாம் பிரமாணத்தின்படி ஆயிட்டான். அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க, அதெல்லாம் ஆகாது. நம்ம வேலையை பார்ப்போம், நம்மளுடைய வேலையை பார்ப்போம். அவன் சொல்கிறான் இதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, சான்ஸே இல்லை. எத்தனை பேர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது வல்லமையாக ஆரம்பித்து முடிக்கும் போது ஒன்றுமே இல்லாமல் முடித்தவங்க இருக்காங்க தெரியுமா? ஆனால் பைபிள் சொல்லுது ஆரம்பம் எப்படி இருக்கும்? அற்பமாக இருக்கும். முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமாக இருக்கும். இங்கே ஆரம்பிக்கும் போதே தடபுட. சிலர்லாம் ஊழியத்துக்கு வரும்போதே, நான் பார்த்தது கேள்விப்பட்டது, ஊழியத்துக்கு வரும்போதே ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டு எல்லா ஊழியக்காரங்களையும் வர வச்சு எல்லாரும் 3 மணி நேரம் அவரை பற்றி பேசி தலை மேலே கை வச்சு 2000 பேருக்கு சாப்பாடு போட்டு, இன்று இவர் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கென்று வருகிறார். ஊழியங்கிறதே எல்லாத்தையும் விட்டுட்டு தூக்கிட்டு வர்றது இல்லை, எல்லாவற்றையும் விட்டு என்னை. இவன் வர்ற அன்னைக்கே இவன் நடத்தின மீட்டிங்கால 1.5 லட்ச ரூபா கடன். எனக்கு தெரியும், நான் போய் சொல்ல, ஒரு ஊழியக்காரருக்கு நடந்துச்சு. 3 வருஷம் சொல்லிக்கிட்டு இருந்தார், அந்த மீட்டிங்கால வந்த கடனை அடைக்கவே முடியலப்பா. உன்னை யாரு? அவன் எங்கே வரோம் ஏது தெரியும், கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவெடிகளிலும் தங்கி இருக்கிற புறாவா நின்று ஊழியம் பண்ணிட்டு போகிறான். அவனை கர்த்தர் உயர்த்தி முடிவு சம்பூர்ணமாக இருக்கு. ஆரம்பிக்கும் போது ஒன்றும் இல்லாமல் ஆரம்பிக்கணும். இன்னைக்கு எப்படி இருக்கு? ஆரம்பிக்கும் போது பயங்கர தடபுடல், ஆனால் போக 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 ஒன்றும் இல்லை. ஏன்னா உள்ளே இருக்கிற மாம்சம் என்னவா மாறிடுச்சு? அது பரிசுத்தமாக இல்லை. கையில் கம்யூனியன் இருக்கு, எல்லாம் இருக்கு, உள்ள ஒன்றும் இல்லை. கர்த்தர் சொல்றாரு இந்த ஜனங்களும் அப்படியே இருக்கிறார்கள். இவங்க ரெண்டாவது, இவங்களுடைய சுபாவம் என்ன? வாசிங்க 13ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று ஆகாய் பின்னும் கேட்டான். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக தீட்டுப்படும் என்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிணத்தை தொட்டவன் எதையாவது தொட்டா என்ன ஆகும்? தீட்டுப்படும். ஆண்டவர் சொல்றாரு இந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? அப்படியே இருக்கிறாங்க. இப்ப கையில பரிசுத்த மாம்சம் தானே இருக்கு, இயேசு கிறிஸ்து தானே இருக்கு. கையில இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை வச்சிருக்கிறோம், ரத்தத்தை புசிக்கிறோம், அடையாளமா புசிக்கிறோம். அப்படி இருக்கிற நாம பிணத்தை தொட்டா தீட்டுப்படும் என்பது நியாயப்பிரமாணம். இதே இயேசு பிணத்தை தொட்டால் அது பிணமாய் இருக்காது, உயிரோடு கூட எழும்பும். பிணத்தை தொட்ட இயேசு தீட்டுப்பட மாட்டார், பிணம் பரிசுத்தமாய் மாறிவிடும். இதுதான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை பொறுத்த வரைக்கும் ஆசாரியன் பிணத்தை தொட்டால் பிணத்தினாலே அவன் தீட்டுப்படுவான். ஆனா புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் பிரதான ஆசாரியனாகிய இயேசு பிணத்தை தொட்டால் பிணம் உயிரோடு கூட வந்துடும். இப்ப நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம்? இப்பவும் அதே தான். தீட்டானது இன்னைக்கும் சபையில் இருக்கு. தீட்டானது ஒன்றும் உள்ளே நுழையக்கூடாது. அது அப்படி, இது இப்படி, இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, அதை பண்ணக்கூடாது. வெளியரங்கமான காரியங்களில் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதோட ஸ்பிரிச்சுவல் தாட் இன்னும் கேட்டீங்கன்னா, தீட்டானதை இந்த ஆசாரியன், புதிய ஏற்பாட்டு ஆசாரியன் தொட்டா தீட்டானது என்னவா மாறணும்? அது பரிசுத்தமாகணும், உயிரோட வந்துடணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு இந்த ஜனங்களும் எப்படி இருக்கிறார்கள்? அப்படியே இருக்கிறார். அது அர்த்தம் என்ன? தீட்டான தொட்டா இவனும் என்ன ஆகுறான்? தீட்டாகிறான். பரிசுத்தம் பண்ண வேண்டிய ஊழியக்காரன் எதையாவது பார்த்தா அவன் பாவி ஆயிடுறான். இல்ல இவன் என்ன சொல்றான்? நம்மளும் எவ்வளவு தான் தாங்கிறது. யார் சொல்றது? ஊழியக்காரன் சொல்றான். ஏன்டா விழுந்த? நம்மளும் எவ்வளவுதான், நம்மளும் மாம்சம் தானே இருக்கிறோம், நானும் மனுஷன் தானடா. டே இல்லடா, வசனம் என்ன சொல்லுது? நீ தீட்டானதை தொட்டா நீ தீட்டுப்படக்கூடாது, தீட்டானது உயிரோடு வரணும். இல்லை கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் இருக்கு. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் சிம்சோன் இருக்கிறார். சிம்சோனுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. அந்த பிரமாணத்தின்படி அவர் என்ன செய்யக்கூடாது? பிணத்தை தொடக்கூடாது, தீட்டானதை தொடக்கூடாது. உயிரோடு இருக்கிற எதை வேணாலும் சிம்சோன் ஜெயிச்சிருவான்.
உயிரோடு இருக்கிற எதை வேணாலும் சிம்சன் ஜெயிச்சிருவான். ஆனால் செத்து போன சிங்கம் சிம்சனை ஜெயிச்சிரும். உயிரோட நீங்கள் 10,000 பெலிஸ்தரை கொண்டு வந்து நிறுத்தினாலும் ஒத்த கையில் அடிச்சு கொண்டு விடுவான். பயங்கரமான ஆள். ஆனால் செத்து போன ஒரு சிங்கம் அவனை ஜெயிச்சிரும். ஏன்னா அவன் பிரமாணத்தின்படி தீட்டானதை தொடக்கூடாது. நீ எப்பேற்பட்ட ஆசாரியனாகவோ பிரதிஷ்டை உள்ளவனாகவோ யூனிக் கிரியேச்சர், அவனுடைய படைப்பே வித்தியாசமான படைப்பு. நீ யாரா வேணா இருந்துக்க, ஆனால் பழைய ஏற்பாட்டில் தொட்டா செத்த. எல்லாரும் சிம்சனுக்கு மொட்டை அடிச்சாங்கன்னு இருக்காங்கல்ல, பெலிஸ்தர் கூட்டு போய் எல்லாரும் சொல்லுவாங்க அது காரணம் தெளிலாளிட்டு அவர் போனார், அதனால தான் காரணம். அதெல்லாம் காரணமே இல்லை. என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நசரேய விரதம் இருக்கிறவன் தீட்டானதை தொட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, அவன் பிணத்தை ஆகிலும் தொட்டால் அவன் ஆசாரியன் இடத்துல போய் தன்னை காட்ட கடவன். ஆசாரியன் என்ன பண்ணுவானா, 9ஆம் வசனம், அவன் அண்டையிலே ஒருவன் சடுதியில் மரணம் அடைந்தால் நசரேய விரதம் உள்ள அவனுடைய தலை தீட்டுப்பட்டதை ஆகில் அவன் தன் சுத்திகரிப்பின் நாளாகிய 7ஆம் நாளிலே தன் தலைமயிரை சிரைத்து கொண்டு, இது பிரமாணம். பிணத்தை தொட்டா தலை மொட்டை அடிக்கணுங்கிறது பிரமாணம். இவர் பிணத்தை தொட்டுட்டாரு, ஆனா என்ன பண்ணல, மொட்டை அடிக்கல. ஆசாரியங்கிட்ட போய் சொல்லலை. சொல்லாததுனால அப்பா அம்மா கிட்ட மறைச்சிட்டாருன்னு இருக்கும் அந்த வசனத்தில். சொல்லாததுனால இவன் ரொம்ப முக்கியமான ஆள் இல்லையா, விசுவாச வீரன் பட்டியலில் வேற இருக்கிறான். பாவமணி பேரை கேட்டான், வேற வழியே கிடையாது. கர்த்தர் என்ன பண்றாரு, பிரமாணத்தின்படி இவனை என்ன பண்ணும், கிளியர் பண்ணணும், மொட்டை அடிக்கணும். நீ ஆசாரன்ட்ட கொடுத்து மொட்டை அடிச்சா உனக்கு நல்லது. நீ மறைச்சிட்டு மொட்டையை அடிக்கலன்னா எதிரிக்கு முன்னாடி உட்கார வச்சு மொட்டை அடிப்பாரு. அதான் பிரச்சனையே. இப்போ சிம்சோனுக்கு மொட்டை அடிக்கணும், அதான் மேட்ரு. அவன் தெளிலாளுகிட்ட போவாட்டியும் மொட்டை தான், அவன் எங்க போவாட்டி மொட்டை தான் அடிப்பார். மொட்டை அடிச்சே ஆவார் ஆண்டவர். ஏன், அது பிரமாணம். பிரமாணத்தின்படி தீட்டை தொட்டவன் மொட்டை அடிக்கப்பட வேண்டும். எல்லாரும் சிம்சன் தெளிலாட்ட போனாரு, அதனால மடியில படுக்க வச்சா வெட்டினா, அது ரூட்டு. ஒருவேளை இவர் ரொம்ப நல்லவரா தெளிலாட்ட போகாம இருந்தாலும் மொட்டை அடிப்பார் ஆண்டவர். ஏன், அப்பத்தாயா உன் பிரமாணத்தின்படி நீ பரலோகத்துக்கு வர முடியும். உனக்கான காரியத்தை செய்தால் மட்டுமே நீ பரலோகத்துக்கு வர முடியாது, அதை செஞ்சு முடிச்சாதான் வர முடியும். அப்ப தீட்டானதை தொட்டால் இவன் தீட்டுப்படுவான். இது பழைய ஏற்பாட்டு பிரமாணம். ஆனா புதிய ஏற்பாட்டு பிரமாணம் என்ன தெரியுமா, தீட்டானதை தொட்டால் நீ மொட்டை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உன்னை புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தின் ஆசாரியனை ஆக்கியிருக்கிறபடியினால எங்கடா உன்னை மொட்டை அடிச்சு அவமானப்பட வேண்டி வருமோன்னு சொல்லி கர்த்தர் செத்ததை உயிரோடு கூட எழுப்பிடுவார். ஏன்னா செத்தாதானே அது தீட்டு, அதுவே உயிரோட வந்துடும். இப்போ உனக்கு என்ன அடிக்க வேண்டியதில்லை, மொட்டை அடிக்க வேண்டியதில்லை. இதுதான் இங்க இருக்கு ஆகாய் புஸ்தகத்தில். ஆனா இந்த ஜனங்கள் இப்ப எப்படி இருக்கிறாங்களா, அப்படியே தான் இருக்கான். பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படியே தான் இருக்கான். வேற வழி இல்லாம இவனுக்கு மொட்டை அடிக்க வேண்டியிருக்கு. ஏன், இவன் மாம்சம் ஒழுங்கா இருந்து இவன் சரியா இருந்தானா, இவன் எங்க போய் எந்த ஊர்ல நாயினூர் விதவியின் மகன் பாடைய தொட்டாலும் சரி, இவர் லாசருவின் கல்லறைக்கு போனாலும் சரி, எவருவின் வீட்டுக்கு போனாலும் சரி, இல்லை இவர் தீட்டான ஒரு அம்மா வஸ்திரத்தை தொட்டாலும் சரி, அது சுகமாகி இவர் தீட்டாக மாட்டாரு. அது சுகமாகி பிரமாணத்தையே மாற்றி அமைச்சிரும். ஏன், செத்ததை தொட்டாதானே மொட்டை, எங்க செத்தது காட்டு. ஏன், இவரை தொட்டதுக்கு நான் உயிரோடையே வந்துட்டேன். நம்ம நினைக்கிறோம் நம்ம வல்லமை அதை தொட்டது உயிரோட வந்துச்சு. பிரமாணத்தை கர்த்தர் முறியடிச்சிருக்கிறார். இங்க நீ செத்ததான், அது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாயினூர் விதவின் மகன் செத்தவன் தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நசரேனாகிய இயேசு தொட்டா அவர் தீட்டுப்பட மாட்டாரு, அவருக்கு மொட்டை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் உயிரோடு கூட வருவான். அப்படின்னா புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தினுடைய ஊழியக்காரனுடைய வல்லமை எப்படிப்பட்டது பாருங்க. நீங்களும் அப்படி இருக்கிறோமா? நீங்கள் ஊழியக்காரங்கன்னா உடனே பாஸ்டரை மட்டும் கணக்கில் எடுக்கக்கூடாது, எவாஞ்சலிஸ்ட் மட்டும் எடுக்கக்கூடாது. உங்கள் அழைப்பு என்ன அழைப்பு? ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டிருக்கோம். உங்ககிட்ட இருக்க பிரச்சனை இப்போ அதுதான்.
ஊழியக்காரங்கன்னொன்னே நல்ல வேலை நமக்கு இல்லை, பாஸ்டருக்கு தான் பேசுகிறார். நீங்கள் யார் அப்புறம்? அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த புதிய ஏற்பாட்டு சபையாகிய நீங்களும் நானும் யாரால கட்டப்பட்டிருக்கிறோம்? யூதாவின் கோத்திரத்தில் வந்த செருபாபேலாலும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவும் இணைந்து இதை கட்டுவார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி கட்டப்பட்ட நீங்களும் நானும் ஆலயமாய் இருக்கிறோம். அப்போ நம்ம ஆலயம் லேவியர்கள், நீங்களும் தான் லேவியர்கள், நீங்களும் தான் ஆசாரியர்கள். அப்போ உங்களுக்கு என்ன பிரமாணம்? நீங்கள் தீட்டானதை தொட்டா அது தீட்டுப்படக்கூடாது. அதுதான் மாறணும். உன்னை பார்த்தா அது மாறணும். இப்போ நீ இன்னும் எந்த பிரமாணத்தில் இருக்கிற? நியாய பிரமாணத்திலே இருக்கிற. நியாய பிரமாணத்திலே இருந்துட்டு அதுக்கு ஒரு பெருமையாக வர சொல்லிக்கிற. உண்மையாக தான். என்ன உண்மை? பல நேரங்களில் கர்த்தர் மொட்டையடிக்க அனுமதி கொடுக்குறார். இப்போவும் ஏன்? நீ அதை உயிரோடு எழுப்பாததுனால. நீ பரிசுத்த மாம்சத்தோடு கூட இருந்தால், நீ பரிசுத்தமாக இருந்தால், உனக்கு முன்னாடி செத்தது சிங்கமா, பையனா, சிறு பெண்ணா, லாசருவாங்கிறது பிரச்சனையே இல்லை. யார் வேணாலும் இருக்கட்டும். நீ பரிசுத்தமாக இருந்தால் உன்னை தொட்டாலும் சரி, நீ தொட்டாலும் சரி, அது உயிரோட எழும்பி உன்னை மொட்டையடிக்காமல் அது பாதுகாத்துரும். நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்ம அப்படி மாறி இருக்கிறோமா? நாம் பழைய தூக்கி யார் மேலே போட்டுக்கிட்டு இருக்கிறோம்? சிங்கத்தின் மேலே போட்டுக்கிட்டு இருக்கோம். பழைய தூக்கி என்ன போடுறோம்? நான் ஒரு விதவியின் ஊர்வலம். நான் ஒழுங்காக தாங்க போயிட்டு இருந்தேன், திடீர்னு எதிரில் செத்தது வந்துருச்சு. நான் ஒழுங்காக தாங்க போயிட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு ஆள் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போய் செத்ததை தொட சொல்லிட்டான், பொண்ணை, சின்ன பொண்ணை. நம்ம சொல்கிறது அதுதான். நான் ஒழுங்காக தான் இருக்கிறேன், ஆனால் என்ன நடக்குது? திடீர்னு அவங்க வந்ததுனால தான் பழியை தூக்கி அவன் மேலே போட்ட, நீ மொட்டை. நான் சொல்றது புரியுதா? பழியை தூக்கி சிங்கத்தின் மேலே போட்ட, மொட்டை. சிங்கத்தை உயிரோட எழுப்பிட்ட, தப்பிச்ச. இதில் எந்த பிரமாணத்துக்குள்ள நீ இருக்கிறேன்னு பார்த்துக்க. பழியை தூக்கி யார் மேலேயும் போடாதீங்க. ஏன்னா புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி செத்தவன் மேலே பிரச்சனையே கிடையாது. செத்தது எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீ போய் அங்கே சொல்ல முடியாது, ஆண்டவரே இது செத்தது, செத்த ஈ, அதனால தான் என் பரிமள தைலம் நாறிவிட்டது. செத்த ஈ மட்டும் இல்லாவிட்டால் கடைசி வரைக்கும் நான் வாசனை வீசி இருப்பேன். கர்த்தர் சொல்வாரு, டே உன்னுடைய பரிமள தைலத்தினுடைய மகிமை இருக்குதே, அது பழைய ஏற்பாட்டில் தான் செத்த ஈ நாரி போக பண்ணும். புதிய ஏற்பாட்டில் உன்னுடைய அபிஷேக தைலம் உன் சிரசின் வழியாய் ஊற்றப்பட்ட ஆரோனுக்கு சமமாக இருக்கிறது. அது நிரம்பி வழிகிறது. செத்த ஈ எல்லாம் காணாம போயிடும். உங்ககிட்ட காணாம போகணும். இன்னும் பழிய தூக்கி யார் மேலே போடக்கூடாது? செத்த ஈக்கள் மேலே போடக்கூடாது. அவது மட்டும் இல்லைன்னா நான் சூப்பர் தாங்க. அப்படிதான். சாத்தா மட்டும் இல்லாட்டி உலகம் எப்படி இருக்கும்? சொல்லிட்டு போயிடலாமே. சாத்தா மட்டும் இல்லைன்னா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க. ஒருத்தர் ஜோம் பண்ணார் தெரியுமா உங்களுக்கு? சாத்தான் மனம் திரும்பணும், 40 days ஃபாஸ்டிங். அவருடைய ஞானம் என்னன்னா, சாத்தா மட்டும் மனம் திரும்பிட்டானா இந்த உலகத்தில் என்ன இல்லை? ஒரு பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு வித்தியாசமான 2 பேர் ஜெபம் பண்ணாங்க. அதில் ஒன்று இந்த ஆள். எப்படி ஜெபம் பண்ணியிருப்பாரு? ஆண்டவரே எப்படியாவது சாத்தான் ரட்சிக்கப்படட்டும், யாராவது ஒருத்தர் அவனுக்கு காஸ்பல் சொல்லி இயேசுதான் மெய்யான தேவன் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிட்டா, அவன் மட்டும் பாவ அறிக்கை பண்ணிட்டானா. இயேசு மெய்யான தேவன் அவனுக்கு தெரியுமா தெரியாதா? இயேசு சிலுவையில் ஏற்பட்டு ரத்தம் சிந்தினதுக்கு காரணம் யார்? இப்படிப்பட்ட சில அதிமேதாவிகளும் இருக்கு. இன்னொருத்தர் ஜெபம் பண்ணார், இன்னும் நல்லா ஜெபம் பண்ணார், அழகாக பண்ணார். நம்முடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் யார் எடுத்துகிட்டு போயிட்டா? சாத்தான் எடுத்துகிட்டு போயிட்டான். இயேசு சொல்லியிருக்கிறாரு, என் நாமத்தினால எதை கேட்டாலும். சர்ச்சில் புல்பீட்டில் அவங்க ஜெபம் பண்ணாங்க, சாத்தானே தயவு செய்து எனக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடு, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். லூசு பயலுவோ, மரம் கழண்டு அலையிறான. எதுக்கு சொல்கிறேன்? இன்னைக்கு உனக்கு உள்ள வல்லமை, உனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற மகத்துவம், கர்த்தர் உன்னை எங்க வச்சிருக்கிறாரு? நீ போனீன்னா செத்ததை தீட்டாகாதுடா.
நீ போனீனா செத்தது பரிசுத்தமா மாறிடும். அப்படிப்பட்ட இடத்துல கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறாரு. நீ போய் இன்னும் எதுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற? தீட்டாகும். தீட்டாகுமா? பிரமாணத்தின்படி ஆகும். அது நியாய பிரமாணம். கிருபையின் பிரமாணத்தின்படி ஆகாது, அது பரிசுத்தமாகும். அல்லேலூயா. அப்புறம் உங்களை என்னையும் கர்த்தர் எவ்வளோ மகத்துவமாக வச்சிருக்காரு பாருங்களேன். இப்போ 7ஆம் மாசத்துல இவன் மாறிட்டான். சர்ச்சு கட்ட ஆரம்பிக்கிற வரைக்கும் எப்படி தான் இருந்துச்சு? நல்லா தான் போச்சு. ஓ, அழைப்பு கொடுத்தார் ஆண்டவர், எல்லாம் கொடுத்தாரு. இப்போ இவர் பிரமாணத்துக்குள்ள போய் இவர் ஆளே வேற மாதிரி ஆன உடனே இப்பதான் கர்த்தர் சொல்றாரு, இப்பொழுதும் கர்த்தருடைய 15ஆம் வசனம், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது முதல் நடந்ததை உங்கள் மனதிலே. இது எப்ப நடந்துச்சு? 6ஆம் மாசம் 24ஆம் தேதி நடந்துச்சு. 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில். அந்த நாள் வரைக்கும் கொஞ்சம் பாருங்கன்றார். மனதில் சிந்தித்து பாருங்கள். எப்படி பார்க்க சொல்றார் தெரியுமா? அதான் ஆண்டவர் பார்க்க சொல்ற அந்த வியூ சூப்பரா இருக்கு. எப்படி பார்க்க சொல்றாரு? 18வது வசனத்துல, இப்பொழுதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதியாகிய இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திவாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். ரிவர்ஸ்ல பாடுறாங்கிறாரு. எப்படி பாரு? ரிவர்ஸ்ல பாரு. உன்னை ஒரு அழைப்பு அழைச்சனே, உன்னை கூப்பிட்டனே, இன்னிலிருந்து ரிவர்ஸ்ல பாரு. நீ எப்படி இருந்த, உன்னை எங்க கொண்டாந்துருக்கேன்னு பாரு. உன் அழைப்பு எப்படி இருக்குன்னு பாரு. உன்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாரு. அதை வச்சுதான் கர்த்தர் உன் கூட இருக்கிறாரா இல்லையா என்பதை நீ நிரூபிக்க முடியும். உன்னை வேற எதை வச்சு நிரூபிப்ப? கழுத்துல நல்ல டைட்டா ஒரு சிலுவையை போட்டு நான் கிறிஸ்தவன் நிரூபிப்பியா? இல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் போட்ட உடனே நான் கிறிஸ்தவன் நிரூபிப்பீங்களா? இல்லை. உன்னை கொண்டு கர்த்தர் செய்கிறதை வைத்து தான் நீ நிரூபிக்க முடியும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை. ஆண்டவர் சொல்ல, ரிவர்ஸ்ல பாரு. இன்னைக்கு நீ எங்க இருக்க? இன்னைக்கு இங்க இருக்க. உனக்கு முதல்ல ஒரு அஸ்திவாரம் போட்ட பாரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. அங்க பாரு. இங்கிருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே போ பின்னாடி. உனக்கு வளர்ச்சி இருக்கா, குறைச்சி இருக்கா? வளர்ச்சி இருந்தால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்னு அர்த்தம். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? இங்க இருக்கிறவனுடைய பிரச்சனை என்ன? வசனம் சொல்லுது. இந்த 2 வசனத்தை மட்டும் வாசிங்க. 16, 17 வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 16, 17. அந்த நாட்கள் முதல் என்னைக்கு? அஸ்திவாரம் போட்ட நாள் முதல் ஒருவன் 20 மரக்காலாக கண்ட அம்பாரத்தினிடத்தில் வந்தபோது 10 மரக்கால் மாத்திரம் இருந்தது. ஒருவன் ஆலையின் தொட்டியில் 50 குடம் உள்ள ஆலையிடத்தில் வந்தபோது 20 குடம் மாத்திரம் இருந்தது. கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் கல் மழையினாலும் உங்களை உங்கள் கைகளில் வேலையெல்லாம் அடித்தேன். ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனம் திரும்பாமல் போனீர்கள். இதோட கொடுமை என்ன தெரியுமா? ஒரு பக்கம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத வச்சு நீ கண்டுபிடிச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் ஒரு சிலருக்கு கர்த்தர் அடிக்கிறாராமா. ஊழியத்தில் கை வச்ச நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் ஊழியம் வளர்ந்திருக்கா? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒப்பு கொடுத்த நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் நீ வளர்ந்திருக்கியா? நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன். தேவன் வளர்ச்சியின் ஆண்டவர். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அவர்கள் மகிமையின் மேல். அப்போ ஸ்பிரிச்சுவல் லைஃபா இருக்கட்டும், கர்த்தர் கொடுக்கிற பிளெஸிங்கா இருக்கட்டும், அது எக்ஸ்பேண்டபிள். அடுத்த லெவலுக்கு போகணும். உன் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீ என்ன வாங்கணும்? அடுத்த லெவலுக்கு போகணும். கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தில் நீ எங்க போகணும்? அடுத்த லெவலுக்கு போகணும். இது பைபிளோடைய மெத்தடு. இப்போ இயேசு இந்த பூமியில வந்ததுல இருந்து அவர் பிதாவுக்கு பரமேறி போற வரைக்கும் அவர் ஊழியம் வளர்ந்துச்சா குறைஞ்சிச்சா? வளர்ந்துச்சு. மகிமையில குளோரியில அவருடைய ஊழியம் வளர்ந்துச்சா குறைஞ்சிச்சா? சரி, உலக பிரகாரமா எடுத்துக்கோங்க. ஒத்த ஆளா வந்தாரு, போகும்போது அவருடைய ஊழியம் வளர்ந்திருந்ததா குறைஞ்சிருந்ததா? 120 பேர் வளர்ந்திருக்கு. எல்லாத்திலையும் அவர் என்னவா இருக்கிறாரு? அவர் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினாரோ அந்த அளவுக்கு பிதா அவர் என்ன பண்ணாரு? உயர்த்தினார். அப்போ மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல் லைஃபா இருக்கட்டும், கர்த்தர் கொடுக்கிற உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதமா இருக்கட்டும், அது என்னவா ஆகணும்? எக்ஸ்பேண்ட் ஆகணும். எதுக்காக? அந்த எக்ஸ்பேன்ஷன் தான் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதற்கான ஒரு அடையாளம். அந்த எக்ஸ்பேன்ஷன் ஆகல. இங்க சொல்றாரு,
நீ பாரு, கொஞ்சம் கவனிச்சு பாரு. இன்னைக்கு உள்ளதுல இருந்து நீ அங்க ஃபர்ஸ்ட் என்ன நம்பி கை வச்சிய, அஸ்திவாரம் போட்டிய, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திய, உன் மினிஸ்ட்ரியோ, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையோ, உன் உலக பிரகாரமான பிளெஸிங்கோ வளர்ந்துருக்குதா குறைஞ்சிருக்குதா? இந்த கணக்கை வச்சு நீ எப்படி ஆண்டவர் கூட இருக்கிறன்றத கால்குலேட் பண்ணிக்கோன்றார். இப்ப சொல்றாரு 50 குடத்துல வந்தா 20 குடம் தான் இருக்கு. நீ வந்த நம்பிக்கை என்ன, எதிர்பார்ப்பு என்ன? போனா 50 குடம் கிடைக்கும் வந்த, ஆனா இருந்தது என்ன 20 குடம். அப்போ உனக்கு என்ன ஆயிருக்கு? இந்த குறைச்சல் உடனே தூக்கி யார் மேல போடணும் பழிய? யார் மேல தூக்கி போடணும் பழிய? நமக்கு இருக்கிற ஒரே ஆள் யாரு? போற தூக்கி பிசாசு மேல. பிசாசு 30 குடத்தை தூக்கிட்டு போயிட்டான். நான் வர்றதுக்குள்ள 30 குடத்தை எடுத்துட்டு போயிட்டான். அடுத்து எங்க இருக்குது? நான் வர்றதுக்குள்ள அங்கிருந்து 10 மரக்கால எடுத்துட்டு போயிட்டான், 20 மரக்கால எடுத்துட்டு போயிட்டான். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நானே தான் நிறுத்தினேன், நான் தான் குறைச்சேன். ஏன்? நீ வந்த போது இருந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை விட இப்பொழுது உன் ஆவிக்குரிய வாழ்க்கை குறைந்திருக்கிறது. நீ வந்த போது இருந்த வைராக்கியத்தை விட இப்ப வைராக்கியம் குறைஞ்சிருக்கு. நீ வந்த போது இருந்த விசுவாசத்தை விட இப்ப உன் விசுவாசம் குறைஞ்சிருக்கு. அப்ப எப்படி உனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் வளர்ச்சி வரும்? நான் சொல்றது புரியுதா? நீ விசுவாசத்துல வளர்ந்தாதான் அந்த விசுவாசத்தினால் வருகிற பலனும் வளரும். நிறைய பேர் தொடங்கும் போது பயங்கரமான விசுவாசம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா தொடங்கும் போது, ஊழியத்தை தொடங்கும் போதோ, ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடங்கும் போதோ, ஏன் ஒரு கம்பெனியோ பிஸ்னஸோ ஏதோ ஒன்று தொடங்கும் போது யாருமே இல்லை நமக்கு உதவி செய்யறதுக்கு. கரெக்ட் தானே? ஒருத்தரும் இல்லை, யாரையும் தெரியாது. நம்ம போய் நின்னா பேங்க்ல கூட என்ன தர மாட்டான், லோன் தர மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்மளை போனோடனே சார் உங்கள் டாக்குமெண்ட்டுக்கு 10 பைசா பேராது. ஆனால் நான் இதை சரின்னு சொல்லலை, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஆனால் 10 வருஷம் கர்த்தர் உங்களை வளர்த்த பிறகு அதே பேங்க்காரன் கூப்பிட்டு உனக்கு லோன் கொடுப்பேன்னு சொல்லுவான். ஏன்? கர்த்தர் உன்னை என்ன பண்ணியிருக்கிறாரு? லோன் வாங்கக்கூடாது, அது வேற விஷயம். உன்னை கர்த்தர் எப்படி வளர்த்துருக்கிறாருன்னு சொல்கிறேன். எங்கேருந்து எங்கள் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாருங்கிறதுக்கான ரிசல்ட். அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில். நீ முதல்ல ஊழியம் தொடங்கும் போது, ஆவிக்குரிய வாழ்க்கை தொடங்கும் போது உன் கூட யார் இருந்தா? கோலும் கையுமாய்த்தான். நான் எப்பவும் சொல்வேன், யாக்கோபாவது எப்படி வந்தாரு? கோலும் கையுமா வந்தாரு. நம்மளாம் எப்படி வந்தோம்? வெறுங்கை தான். ஒரே ஒரு பைபிள் தான். யாரும் தூக்கி விடுறதுக்குலாம் இங்கே ஆள் கிடையாது. கீழே போட்டு அமுக்கிறதுக்கு வேணா இருந்தாங்க ஒரு 10 பேர், மேலே தூக்கி விடுறதுக்குலாம் ஆளே கிடையாது. அன்னைக்கு நம்ம யாரப்ப நோக்கி பார்த்தோம்? கர்த்தரை நோக்கி பார்த்தோம். அடுத்த வேளை ஆகாரத்துக்கு கர்த்தரை நோக்கி பார்த்த காலம் ஒன்று இருந்தது. இன்னைக்கு நம்ம 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி தரோம், அது வேற விஷயம். அன்னைக்கு நமக்கு ஆகாரத்துக்கு யாரையும் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு நேரம் இருந்தது. ஆனா அன்னைக்கு நம்ம யாரையும் பார்க்கல, கர்த்தரை மட்டும் பார்த்தோம். அதுதான் விசுவாசத்தின் ஆரம்பம். அப்ப கர்த்தர் பார்க்கிறாரு, சரி இந்தா அடுத்த லெவல். இப்ப நாம வரோம். இப்ப நம்ம விசுவாசம் இன்க்ரீஸ் ஆயிருக்கணுமா குறைஞ்சிருக்கணுமா? இங்கதான் பிரச்சனையே வருது. இப்போ நான் ஒரு ஊழியத்தின் பதில என்ன வச்சு நான் சொல்கிறேன், நான் ஏன்னா வேறு யாரையா சொன்னால் குறை சொல்கிறாருங்கிறாங்க. இப்போ நான் ஊழியத்துக்கு தொடங்கும் போது எனக்கு மீட்டிங்கில் ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்கு யாருமே இல்லை, ஒருத்தர் கிடையாது. இதில் வேறு பிரதிஷ்டை வேறு, எனக்கு ஒரு பிரதிஷ்டை இருந்துச்சு. அப்போ யாரையும் போய் மீட்டிங் கேட்க மாட்டேன், அவர்களாய் வந்து தான் கூட்டிகிட்டு போனோம். நான் வந்தது யாருக்கு தெரியும்? நான் வந்து யாருக்குமே தெரியாது. சரி ஓகே. ஆனால் கர்த்தர் கிருபையா என்ன பண்ணார்? ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். இப்போ 4 மீட்டிங் வந்துருச்சு. 4 மீட்டிங் வந்த உடனே நான் என்ன பண்ணணும்? என் விசுவாசம் இப்போ என்ன ஆகணும்? இன்னும் கொஞ்சம் விசுவாசத்தில் வளரணும். நான் என்ன பண்ணுறேன்? இந்த 4 மீட்டிங் ஏற்பாடு பண்ணவங்கள பிடிச்சி வச்சுக்கிறேன். எனக்கு நீங்கள் இல்லாட்டி மீட்டிங்கே கிடச்சிருக்காது, நீங்கள் தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானவங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்களை வச்சு நான் எங்கே போனோம்? அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த லெவலுக்கு நீ யாரை வச்சு வந்த? என்ன வச்சு தானே வந்த. அடுத்த லெவலுக்கு நீ யாரை வச்சு தான் போனோம்? என்ன வச்சு தான் போனோம்? எந்த லெவலுக்கு போனாலும் நீ என்ன வச்சு தான் போகணுமே ஒழிய யாரையும் அந்த இடத்துக்கு நீ கொண்டு வரக்கூடாது. நோ ரீப்ளேஸ்மெண்ட். நான் இப்போ என்ன செய்ய தொடங்குகிறேன்? அப்படியே என் விசுவாசம் குறைஞ்சி 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 1 கிலோ அரிசி வாங்குறதுக்கு நான் யாரை நோக்கி பார்த்தேன்? ஏன்னா அன்னைக்கு எனக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு கிரவுண்டு வாங்கணும் சர்ச்சுக்கு. இப்போ நான் யாரை நோக்கி பார்க்கணும்? இப்போ எனக்கு
ஒரு 300 விசுவாசி இருக்காங்க சபையில், கரெக்டா? 300 விசுவாசி இருக்காங்க. இப்போ எனக்கு கேட்டால் கடன் கொடுக்கறதுக்கு 2 பேங்க்காரங்க இருக்காங்கன்னு வச்சுப்போம். எனக்கு சர்ச் இல்லை, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். கடன் கொடுக்கறதுக்கு 2 பேங்க்காரங்க இருக்காங்க. இது இல்லாமல் அன்னைக்கு நான் தொடங்கும் போது எனக்கு ஒரு ஸ்தாபனமும் பின்னாடி நிற்கல, தூக்கியெல்லாம் தோளில் வச்சுக்கிட்டுலாம் வரல. அன்னைக்கு எந்த பணக்காரங்களும் இல்லை. இப்போ எல்லாம் இருக்காங்க. இப்போ நான் என்ன முடிவு பண்ணுறேன், ஒரு கிரவுண்டு வாங்கும் போது ஒரு ஃபோனை போட்டு சர்ச்சுக்கு கிரவுண்டு வாங்க போகிறோம், நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க, ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கொடுப்பீங்க, 2500 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய 2500 பேர் தேவை, சபையில் இருக்கிற பெரிய பணக்காரர்கள்லாம் எவ்வளோ கொடுப்பீங்க, இது நம்முடைய ஆலயம், நாம தான் கட்டணும். டே, உன்னை கட்டினதே கர்த்தர்ரா. 1 கிலோ அரிசி வாங்கி கொடுத்த கர்த்தர் ஒரு கிரவுண்டும் கொடுப்பாரா? ஒரு கிரவுண்டு கொடுத்த கர்த்தர் அந்த கிரவுண்ட்ல ஆலயம் கட்டுறதுக்கு வழிவாசல் திறந்தும் கொடுப்பாரா? இதை சொன்னா ஓவரா பேசுறாருங்கிறான். நான் சொல்லல, இவர் தான் சொல்றாரு. இப்ப என்ன ஆகுது தெரியுமா? அவனை வாங்கி இவனை வாங்கி இதுல என்கிட்ட ஒருத்தர் சாட்சி சொன்னார், எனக்கு கோபமே வந்துருச்சு. பிரதர், கர்த்தருடைய பெரிய கிருபையை பாருங்க, சர்ச்சு கட்டணும்னு நினைக்கிறேன், ஒரு பேங்க்ல இருந்து மேனேஜர் வந்து 1 கோடி ரூபா 10 வட்டிக்கு தரான்றாரு, அவரா வந்து தரேங்கிறாரு. இதுல என்ன பிரச்சனைனா, 1 கோடி ரூபா வட்டியே இல்லாம ஒரு ஆள் ஆண்டவர் அமைச்சிருக்காரு. அவன் வந்துகிட்டே இருக்கான். வரத்துக்குள்ள சாத்தா ஒருத்தர் அனுப்பி விட்டான், நீ போயிரு முன்னாடி. ஏன்? அவங்ககிட்ட இவன் வாங்கிட்டானா பீஸ்ஃபுல்லா கட்டிடுவான், சாட்சி ஆயிரும். உங்ககிட்ட வாங்கிட்டானா நம்ம கிட்ட வந்துருவான். 72 மாசத்துக்கு இஎம்ஐ கட்டணும். 72 மாசத்துக்கு இஎம்ஐ கட்டணும். என்ன பண்ணோம்? முதல் வாரம் என்ன காணிக்கை? பில்டிங் ஃபண்ட். 2வது வாரம் பில்டிங் ஃபண்ட். 3வது வாரம் பில்டிங் ஃபண்ட். உன் வாழ்நாளெல்லாம் பில்டிங் ஃபண்ட் எடுத்துக்கிட்டே தான் இருந்துக்கணும். நீ உன்னால் வசனம் பேசவே முடியாது. உன் வாயில் உள்ள வல்லமை போயிடும். நீ காசு கேட்க தொடங்கின தொலைஞ்ச. ஏன்? உன் விசுவாசம் யார் மேலே போயிருச்சு? உட்கார்ந்து இருக்கிற விசுவாசி மேலே போயிருச்சு. விசுவாசி தானா கொடுக்கறது வேற, அது வேற. பாஸ்டர், சர்ச்சு கட்ட தொடங்குறீங்க, இந்தாங்க நகையை வச்சுக்கோங்க. பாஸ்டர், சர்ச்சு கட்ட தொடங்குறீங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் பேர் என்ன தெரியுமா, அதில் வேற, சர்ச்சில் எத்தனை பணக்காரங்க இருக்கான், ஒருத்தன் கூட தர மாட்டான். ஏன் தரணும்? ஏன் தரணும்? அவங்க கேட்குற கேள்வி, சர்ச்சில் இத்தனை பணக்காரங்க இருக்காங்க, ஏன் தர மாட்டாங்க? ஏன் தரணும்? உன்னை அழைத்தவர் யாரு? கர்த்தர். யார் கொடுக்கணும்? கர்த்தர் எவனை எழுப்புறாரோ அவன் வந்து தருவான். அவன் கொடுக்கலன்னா அவனை தொலைச்சிருவாரு, தூங்க விட மாட்டார். அவனை கொண்டாந்து கொடுத்துட்டு தான் போய் தூங்கவே விடுவார். நைட்டு 11 மணிக்கு வந்து கதவை தட்டுவான், பாஸ்டர் ஆண்டவர் தூங்க விட மாட்டேங்கிறார், வச்சுக்கங்க. போன வாரம் நைட்டு 11:15, நைட்டு 11:15 நான் வீட்டில் படுத்துட்டேன். ஃபோன் வருது, உங்கள் ஆஃபீஸ் வாசலில் நிற்கிறேன், உங்களை நான் பார்க்கணும். எனக்கு பயம். 11:15 கூட்டிகிட்டு போய் நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் ஆள்லாம் இல்லை, இருந்தாலும் பயம். என்னடா 11:15 ஃபோன் வருதே. எனக்கு என்னன்னா, சரி நம்மளுடைய பிரதர் அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கிறார், அவர் நம்பரை கொடுத்துருவோமா, எது நடந்தாலும் அவருக்கே நடக்கட்டும் அப்படின்னு தோணுது. சரி, இருந்தாலும் நீங்கள் யார் பிரதர், எங்கேருந்து வந்திருக்கீங்க? அவர் சொல்கிறாரு, நான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன், எனக்கு இன்றைக்கி ஒரு ஆஃபரிங், எனக்கு ஒரு காசு வந்துச்சு, ஆண்டவர் சொல்கிறாரு இவர்கிட்ட கொடுத்துட்டு போன்னு. நான் காலையில் வரலான்னு தான் நினச்சேன், ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு இப்போவே கொடுத்துட்டு போன்னு சொல்லி 11:15 எழுப்பி ஆஃபரிங்கை கொடுத்துட்டு தான் இருந்தால் வீட்டுக்கே போகிறாரு. அந்த மனுஷன் எங்கே போகிறாரு? வீட்டுக்கு போய் பார்க்குறேன், அப்படியே வேலை பார்த்துட்டு மனுஷன் அப்படியே வேர்க்க விறுவிறுக்க நிற்கிறாரு. நான் சொன்னேன், பிரதர் நாளைக்கு கொடுக்கலாமே. இல்லைங்க, ஆண்டவர் இன்னைக்கே கொடுக்க சொன்னார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். ஒருத்தனை தூங்க விட மாட்டார் உனக்கு கொடுக்கணும்னா. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? பணக்காரங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, ஒருத்தருக்கு கூட உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு இவ்வளோதான் பிரச்சனைனா அவனுக்கு அதை விட புறங்கிற பிரச்சனை. அவன் கூட உட்காந்து பேசினோம்னா அவன் நம்மளை கேட்பான், எனக்கே 2 கோடி ரூபா தேவைப்படுது,
நம்ம ஸ்தோத்திரம். நானும் உங்களை கேட்கல, நீங்களும் என்ன கேட்காதீங்க. நம்ம பரஸ்பர நட்போட வாழ்ந்துட்டு போயிடுவோம். எதுக்கு சொல்றேன்? இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ அஸ்திவாரம் போட்ட நாள்ல இருந்து பின்னாடி இன்னிலிருந்து பாரு, உன்னை எங்க கொண்டு வந்து நான் உன்னை உட்கார வச்சிருக்கிறேன். இங்க உட்கார வச்சேன்னா இனிமேலும் செய்ய ஆசீர்வதிப்பேன். அதே ஆண்டவர் இப்ப சொல்றாரு பாருங்களேன். இப்பதான் சொல்றாரு, இன்று முதல் நான் உன்னை. இது சும்மா சொன்ன வார்த்தை இல்ல. நீ இவ்வளோ மிஸ்டேக் பண்ணிருக்க, இவ்வளோ காரியம் நடந்திருக்கு, இதையெல்லாம் சரி பண்ணு. இன்னையிலிருந்து நான் உன்னை ஆசீர்வதிக்க ரெடியாக இருக்கிறேன். நாளைக்கு கூட இல்ல, இன்னைக்கு நீ கரெக்ட் பண்ணிட்டினா இன்னைக்கே பிளஸிங். இன்னைக்கு என்ன பிரச்சனை? கரெக்ட் பண்ண வேண்டிய விஷயத்தை சொல்றதே இல்ல. இந்த வசனத்திலையும் கரெக்டா துண்டா கடைசி 2 லைன் எடுத்துக்கிறாங்க. இன்று முதல் நான் உன்னை. அந்த வசனத்தை ஃபுல்லா வாசிங்க பார்ப்போம். 15வது 19வது வசனம் 2ஆம் அதிகாரம். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நல்லா கவனிச்சுக்கோங்க. சாப்பாட்டுக்கும் வழி இல்லை, திராட்சை ரசமும் இல்லை, மாதுளம் செடியும் இல்லை, ஒன்றும் இல்லை. சாப்பாடுனா விதை தானியம்னா அடிப்படை, திராட்சை ரசம்னா ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங், மாதுளம் பழம்னா வேர்ல்ட்லி பிளெஸிங். எதுவுமே உனக்கு இல்லை. ஓகே ரைட். ஏன் நீ இப்போ எப்படி இருக்கிற? பார்க்கறதுக்கு எப்படி உட்காந்துருக்கிற ஆள்? நீ பிரமாணத்தின்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிற. அதெல்லாம் நம்மளெல்லாம் தொட்டா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நம்மளை கொண்டு ஒன்றும் செய்ய மாட்டார். ஏன்? உன் விசுவாசம் போயிடுச்சு. நான் தொட்டதெல்லாம் தீட்டாகுது, நான் தொட்டதெல்லாம் ஃபெயிலியர், நான் எங்கே போய் கை வச்சாலும் ஃபெயிலியர். அது எப்படி ஆகும்? அந்த இடம் செத்த இடம்தான். நீ போய் காலை வெயி, அது ஜீவனுள்ள இடமா மாறும். நீ அதை சொல்லிட்டு இருக்கிற? வசனம் சொல்லுது, செத்தவன் பாடையில் கிடக்கிறான். எவிர்வின் மகள் வீட்டுக்கு போறாரு. போன உடனே அவள் இன்னும் சாகவில்லைன்னு சொன்ன உடனே சுத்தி இருந்தவன் என்ன பண்ணானா? நகைத்தான். ஏன்? பைத்தியக்கார மாதிரி பேசாது. ஏன்? செத்துடுச்சு. ஆமாப்பா, நியாயப்பிரமாணம் படி செத்துருச்சு. உள்ள வந்திருக்கிறவர் கிருபையின் பிரமாணத்தின் பிரதான ஆசாரியர், செத்ததை உயிரோடு கூட எழுப்புகிறவர் உன் மத்தியில நிற்கிறார். உலகம் சொல்லும் இந்த இடம் சாபம். உலகம் சொல்லும் இங்க சர்ச்சு தொடங்கினா உருப்படாது. உலகம் சொல்லும் இந்த இடத்துல போய் யாராவது மினிஸ்ட்ரி தொடங்குவாங்களா? உலகம் சொல்லும் இந்த இடத்துல போய் நீ போய் பிசினஸ் பண்ண முடியுமா? உலகம் சொல்லும் இந்த இடத்துல போய் நீ எதை செய்ய போற? ஆண்டவர் சொல்வாரு, ஆமா கரெக்ட், அவங்க சொன்னதெல்லாம் சரி, அது பிரமாணம். ஆனா உன் கூட இருக்கிறவர் பிரதான ஆசாரியர். நீ தீட்டானதை தொட்டா அது தீட்டாகாது, நீ தீட்டாக மாட்ட, அது பரிசுத்தமாய் மாற. ஒவ்வொரு கிராமத்திலையும் பிசாசு இருக்க தான் செய்யும். இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது தெரியுமா? அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் ப்ரேயர். ஸ்பெஷல் ப்ரேயர் என்னது? அந்த அதுக்கு முந்தின நாளே வேவுக்காரர் 2 பேரை அனுப்பி அந்த கிராமத்தில் இருக்கிறதான பிசாசுகளுடைய பெயர்களை எல்லாம் செலக்ட் பண்ணி, அந்த ஊரில் இருக்கிற பிசாசு பெயரெல்லாம் செலக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி அதை வச்சு ஒவ்வொன்றா இதை கட்டுகிறேன், அதை கட்டுகிறேன், இதை கட்டுகிறேன் அப்படின்னு ஒவ்வொன்றா என்ன பண்ணுறது? முந்தினாலே அப்படியே கட்டி அதை துரத்துக்கிறேன். இதில் இப்போ ஒரு ஸ்பெஷாலிட்டி இது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த பிசாசினுடைய அப்பா அம்மா யாரு? பூர்வீகத்தெல்லாம் தோண்டி எல்லாரையும் கட்டுறது. இந்த பிசாசோடைய அப்பா கிரீக்கில் இருக்கிறாரு, இந்த பிசாசோடைய அப்பா ஹீப்ரூவில் இருக்காரு, இந்த பிசாசோடைய அப்பா சைனாவில் இருக்காரு. ஸோ சைனாவில் இருக்கிற அந்த பிசாசின் பேரை கட்டுவோம். எந்த அப்போஸ்தலனாவது இதை செஞ்சானா? அப்போஸ்தலனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லை, அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீ காலை உள்ள வையே, உள்ள இருக்கிற பிசாசு தானா வெளியே வரும். அது உன்னை எதிர்க்க வராது. என்ன விரட்டவா வந்தீங்க தானா வந்து கேட்கும். இப்ப பிரச்சனை என்னன்னா, இவன் நின்றுட்டு இருக்கான். இப்ப நீ இப்படி விரட்ட போறியா இல்லையா? இப்ப என்ன செய்யலாம்? அது சொல்லுது, இனி கொஞ்சம் வேலை இருக்கு, நாளைக்கு வா, ஸ்தோத்திரம், ஜபத்தோடு நாளைக்கு போ. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்டது? நீ போனா அது வரணும் வெளியே. நீ போனா உன்னை பார்த்து அது பயப்படணும். நீ ஊருக்குள்ள இருந்தா அந்த ஊருக்குள்ள பிசாசு இருக்காது. நீ ஊருக்குள்ள இருந்தா அந்த ஊருக்குள்ள
தீட்டானது இருக்காது. ஏன்னா கர்த்தர் ஒன்று அப்படி வச்சிருக்கிறாரு. ஆனால் நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற, அங்கே ரொம்ப பிசாசு பிரச்சனைங்க, அங்கே மினிஸ்ட்ரியே பண்ண முடியாது, அங்கே அவனுடைய பிரச்சனைங்க, அவங்கெல்லாம் பயங்கரமாக எதிர்க்கிறாங்க, அவங்க எதிர்க்கிறதுனால அங்கே மினிஸ்ட்ரியே பண்ண முடியாது, உன்னால முடியாது. ஆனால் நீ யாரு, உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். நான் போய் என் வஸ்திரத்தை அவன் தொட்டால் அவன் சுகமாவான், அவன் மாறணும். இன்னைக்கு நம்முடைய பிரச்சனையே இதுதான். இப்போ இதை சரி பண்ணாதான் இன்று முதல் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை சரி பண்ணாம கர்த்தர் இன்று முதல் உன்னை என்ன செய்ய முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம், தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். பல நேரங்களிலே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையோ உலக வாழ்க்கையோ அல்லது ஊழியமோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குதா, அல்லது நீங்கள் தொடங்கின நாளைக்கு இன்னைக்கு குறைவுபட்டிருக்கிறீர்களா? கொஞ்சம் ஆலோசனை பண்ண போகிற நேரம் இது. சரியாக 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் உங்களை சிந்திச்சு பாருங்க, நான் என்ன பண்ணி இருக்கிறேன், கர்த்தர் என்ன தொடங்கும் போது கொடுத்த விசுவாச வார்த்தை என்ன, முந்தின ஆலயத்தை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பிரதிதான் இருக்கும்னு சொன்னாரே. ஆனால் ஒரே மாதம் 2 மாசத்துல விசுவாசம் போய் இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் தொட்டா எதுவும் பரிசுத்தம் ஆகாது, நான் தொட்டா எல்லாம் தீட்டா மாறும், எங்கிட்ட இருக்கிறது பரிசுத்த மாம்சம் தான், அது மேலே போட்டிருக்கிற வஸ்திரம் தான், என் கையில் இருக்கிறது இயேசுவின் ரத்தமும் திராட்சை ரசமும் தான், அதை பருகுகிற நான் தேவனுடைய பிள்ளை தான், எனக்கு கர்த்தர் மேலே ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டிருக்கிறாரு தான், எங்கிட்ட அவருடைய நாமம் என்கிற வல்லமையை கொடுத்திருக்கிறாரு தான், ஆனா நான் தொட்டா எதுவும் பரிசுத்தமாகாது. அவிசுவாச வார்த்தைகளை நீ சொல்லிக்கொண்டே இருக்கிற. ஆண்டவர் உன்னை கூப்பிட்டது எதுக்கு தெரியுமா? உன்னை தொட்டா பரிசுத்தம் ஆகாதுன்னு கிடையாது. உனக்கு தெரியாம ஒருத்தர் வந்து உன் வஸ்திரத்தை தொட்டாலும் அது 12 வருஷத்தினுடைய வியாதியாய் இருந்தாலும் அது சுகமாகும். ஆகும். நீ போற ஏரியாவில், கிராமத்தில், நகரத்தில் 2 பக்கமும் கொண்டு வந்து வியாதியஸ்தரில் போட்டு எப்படியாவது அதை தொற்று அப்படிங்கிறதான மகா மேன்மையான அழைப்புக்கு கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார். அப்படி இருக்கிற நீ உன் பரிசுத்த மாம்சம் ஒழுங்கா இருக்கான்னு பாரு ஃபர்ஸ்ட். அந்த மாம்சம் பரிசுத்தமா இருந்தா உன் வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்படும். உள்ள சரியில்லாம வெளியே பிரயோஜனம் இல்லை. வெளியே வல்லமைக்கு மட்டும் ஜெபம் பண்ணாத. அப்படி ஜெபம் பண்ணி வெளியே வல்லமையை வாங்கி கொடுக்கிற கூட்டங்களுக்கு போகாத. உள்ள கரெக்ட் பண்ணு, வெளியே தானாவே வரும். 2வது, நான் தொட்டா தீட்டு, ஏன்னா அது தீட்டு, அதை நான் தொட்டுட்டேன், நானும் தீட்டு கிடையாது. எப்பேற்பட்ட தீட்டும் மரணமும் நீ தொட்டால் ஜீவனாய் மாறும். கர்த்தர் உன்னுடைய பிரமாணத்தை அப்படி மாற்றி வச்சிருக்கிறாரு. நியாய பிரமாணம் தொட்டவன் தீட்டாவான், கிருபையின் பிரமாணம் தொட்டவன் நிமித்தம் தீட்டு பரிசுத்தமாகும். அந்த மேன்மையை கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறார். சிம்சோன் மொட்டையடிக்கப்பட்டான்னு பேசாத, அது நியாயப்பிரமாணம், வேற வழி கிடையாது, மொட்டை அடிச்சுதான் ஆகணும் அவனுக்கு. நீயும் அதே மாதிரி சொல்லி தெரியாத, வேற வழி இல்லை, மொட்டையாயிட்டேன், என்ன மொட்டை பண்ணிட்டாங்க இல்லை. கர்த்தர் சொல்றார், நீ தொட்டா செத்த சிங்கம் கூட உயிரோடு கூட மாறிடும். காரணம், அது பிரமாணத்தையே மாத்தும். நீ கிருபையின் பிரமாணக்காரன். ஒப்பு கொடுப்போமா? இதை நீ கரெக்ட் பண்ணினா, உன்னை சரி பண்ணிட்டினா, கர்த்தர் சொல்றாரு, இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். இனிமேட்டு நீ தொடறது, மிதிக்கிறது, பார்க்கிறது, உன்னை தொடறது எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். இன்று முதல் ஆசீர்வதிப்பேன்னா அதான் அர்த்தம். இதுக்கப்புறம் உன்னை தொட்ட ஆசீர்வாதமா மாறும். இதுக்கப்புறம் நீ தொடறது ஆசீர்வாதமா மாறும். ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் என் கூட பேசி இருக்கிறார், இடைபெற்றிருக்கிறாரு. இந்த வசனம் என் வாழ்க்கையில் நடக்கணும், நான் அபியாசப்படுத்தணும். கர்த்தர் இன்று முதல் என்னை ஆசீர்வதிப்பதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி சொல்கிறவங்க மட்டும் தேவ சமூகத்தில் எழுந்திருச்சு நின்று உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி எழுந்திருச்சு நிற்போம். அப்படி சொல்கிறவங்க மட்டும், ஆண்டவர் என் கூட பேசி இருக்கிறாரு, ஆண்டவர் என் கூட இடைபெற்றிருக்கிறாரு, இன்னைக்கு இன்று முதல் அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்க போகிறேன், என்னை சரி பண்ண போகிறேன் சொல்லுவோமா?
அப்படி ஒப்பு கொடுக்குறவங்களாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிறத நான் பரிசுத்தமாய் பாதுகாத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாங்கப்பா. அதுவும் உங்கள் கிருபை மட்டும்தான், அதுவும் உங்கள் கிருபை தான். நான் பரிசுத்தமாக இருப்பதும் உங்கள் கிருபை தான். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்களுடைய கிருபை தான். நான் பரிசுத்தத்தில் நிற்பது உங்கள் கிருபை தான். நான் அல்ல, உங்களுடைய கிருபையே என்னை நிறுத்தும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும். இன்னையிலிருந்து கர்த்தர் உன்னை நிறுத்துவார், பரிசுத்தமாய் நிறுத்துவார், வல்லமையாய் நிறுத்துவார். நீ இன்னையிலிருந்து நீ அஸ்திவாரம் போடப்பட்ட நாளை கொஞ்சம் பின்னாடி பார். அஸ்திவாரம் போடப்பட்ட போது உன் கையிலே ஒண்ணுமில்லை. அஸ்திவாரம் போடப்பட்ட போது நீ வெறும் கை. அன்னைக்கு மலையில ஏறி மரத்தை வெட்டி உன்னை உருவாக்கின உன் சிருஷ்டி கர்த்தர் சொல்லுகிறார், அன்று நடத்தின நான் உன்னை இன்று விடுவேனோ? இன்று மட்டும் ஏன் உன் கரங்கள் மனுஷன் நோக்கி நீளுகிறது? ஏன் உன் கண்கள் இயேசு கிட்ட வரவனை நோக்கி பார்க்குது? உன் கண்கள் இயேசுவையே நோக்கட்டும், உன் கரம் இயேசுவையே ஏந்தட்டும், உன் வாய் இயேசுகிட்டே கேட்கட்டும். அதை தவிர்த்து பேங்க்ல போய் லோன் வாங்கவோ, மற்றவங்கிட்ட கடன் கேட்கவோ, வட்டிக்கு வாங்கவோ, இல்ல மற்றவங்கிட்ட போய் யாசகம் கேட்கவோ வாய் கூசணும். தைரியமா சொல்லு, என்னை அஸ்திவாரம் போட வச்சவர் கட்டி முடிக்கவும் வல்லமை உள்ளவர். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்தவர் அதை முழுவதுமாய் கட்டி முடிக்க வைப்பார். அஸ்திவாரம் போடப்பட்ட செருபாபேலே, நீயே அதை பிரதிஷ்டை பண்ணுவாய். கர்த்தர் அதை செய்வார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுகிறதில்லை. அவரை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கட்டி முடிக்காம பாதியில நிக்க வைக்கிறதுக்காக கர்த்தரை அழைக்கல, அதை முழுவதுமாக செய்து முடிக்க தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். யாருக்குள்ள வசனம் போயிருக்கு நீ அறிந்திருக்கிறேன், யாருக்கு தேவை என்பதை நீ அறிந்திருக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே, எங்கள் கண்கள் எங்கள் எஜமானனையை நோக்கி பார்க்கட்டும். எங்கள் எஜமானுடைய கையிலிருந்து எங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கட்டும். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் எங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கட்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றம் எங்களுக்கு வரட்டும். இன்னைக்கு இன்று முதல் நீர் எங்களை ஆசீர்வதிக்க போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள வருகிற மாற்றம் ஆசீர்வாதத்தை கொண்டு வர போற தயவுக்காக உமக்கு நன்றி. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.